முத்துவும் மீனாவும் சொன்னதை நம்பி கிருஷி இப்போ முத்து மீனா கூட வலையில் சிக்கிக்கிறாங்க. அதாவது இங்கே கிருஷி மயக்க தெளிஞ்சதுக்கு பிறகு அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. எங்கேருந்தடா எப்படிரா ஓடி எப்படிரா காருக்குள்ளே வந்தேன்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் கிருஷ்ணிக்க மீனா முத்தை கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன மீனா எவ்வளோ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஒரே வழி தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ உன்னை உங்கள் அம்மா கூடவே சேர்த்து வச்சிடறேன், உங்கள் அம்மா கூட நீ எப்போதுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சரி மீனா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வராங்க. கிரிஷ் உன் அம்மா கூட உனக்கு இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லி கேட்க ஆமா ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எப்போதுமே உன் அம்மா கூட இருக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னதும் சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணன் சொல்கிறாங்க. சரிவா நாம இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இங்கே கூப்பிடேன். அதுக்கு ஒன்று எங்கள் கிருஷ் எதுவுமே பேசாமல் நிற்கே என்னடா கிருஷ் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா முத்துவம் திரும்ப திரும்ப எங்கள் கிருஷை கூப்பிடுறாங்க. என்ன மீனா என்னென்னமோ சொன்னேன், ஆனால் இப்போ கிருஷி எதை பற்றியுமே சொல்ல மாட்டான். சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிருஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு விஷயத்தை முத்துவும் மீனாவும் சொல்லிடுறாங்க. விஜயா தான் தாம் தும்னு சத்தம் போட்டு ஒரு பக்கம் குதிச்சாலும் இன்னொரு பக்கம் அண்ணாமலை திட்டினதுனால அமைதியாகவும் இருக்காங்க. விஜயா அப்படி அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது மீனா கிருஷிக்கு சாப்பாடு தனியாக கொண்டுட்டு போய் ஊட்டி விட்டுட்டு வெளியேயும் வந்துடுறாங்க. என்னாச்சு மீனா அவங்கள பற்றி விசாரிக்கிறேன், எங்கேருந்து வந்தான்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ரோஹிணி வந்ததுக்கு பிறகு ரோஹிணி கிருஷை பார்த்ததும் பயங்கர ஷாக்காக இருக்காங்க. கிருஷை காணும்னு சொல்லிட்டு இருந்தோன்னா கிருஷி இங்கே முத்துவும் மீனாவும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேன்னு ரொம்ப கோவத்தோட கிருஷை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இவங்கிட்ட எதுவுமே பேச முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி வாங்கங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே மீனா கிருஷை தனியாக விட்டுட்டு எங்கே போக போகிறோன்னு சொல்ல இல்லைங்க கிருஷிக்கு நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட தானே வந்துட்டான், நம்ம போய் வாங்கிட்டு வரலாம், அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், இங்கே அதான் மாமா இருக்கார்ல மாமா பார்த்து பாருன்னு சொல்ல ஆமாண்டா முத்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அண்ணாமலையும் கிருஷி அதான் சரியான நேரம் கிருஷ்கிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இங்கே ரோஹிணி ரூமில் இருக்கும்போது மனோஜ் ஷோரூமுக்கு போயிடுறாங்க. நேராக கிருஷி ரோஹிணியை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லும்போது டேய் இங்கே வாடா அப்படின்னு உள்ள ரூமை கதவை சாத்திட்டு உள்ளே வராங்க. என்னடா நீ எப்படி இங்கே வந்த, முத்துவும் மீனா கூப்பிட்டா அப்படியே வந்துடுவியா, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே, ஸ்கூல்லேருந்து நீ எதுக்கு இங்கே ஓடி வந்தேன்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க. அம்மா எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைம்மா, இனி எப்போதுமே உங்கள் கூடவே நான் இருக்கமா அப்படின்னு சொல்ல அது மட்டும் முடியவே முடியாது கிருஷ், அம்மா அம்மானு கூப்பிட்டு இருக்கேன், யார் கதில் விழுந்தா என்ன ஆகுறது, ஒழுங்கா ஆண்டின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போதும் அம்மா ப்ளீஸ்மா நான் உங்கள் கூட இருக்கம்மா, நான் திரும்ப அனுப்பி வச்சிடாதீங்கம்மான்னு சொல்ல இல்லை கிருஷ் நீ தான் முத்து மீனா கிட்ட பேசணும், இல்லைனா பாட்டி மாதிரி நானும் உன்னை விட்டு காணாமல் போயிடுவேன், இனி எதுக்கு கிருஷ் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. கிருஷ் இதை பார்த்து அமைதியாகவே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் முத்து மீனா வீட்டுக்கு வரேன். கிருஷும் வெளியே வராங்க. மீனா ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது கிருஷ் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சொல்லி இங்கே கொடுக்குறாங்க. எங்கள் கிருஷ் கிட்ட நீ போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடேன். இங்கே ரோஹிணியை கூப்பிட்றாங்க. ரோஹிணி வெளியே வரேன். மீனா நேராக ரோஹிணி ரூமுக்கு போகிறாங்க. மீனா என்ன மீனா எதுக்கு என் ரூம்குள்ளே போகிறீங்கன்னு சொல்ல அங்கே இருக்க ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. உடனே மீனா என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. மீனாவும் பார்த்துட்டு அதை முத்துக்கிட்டையும் காட்ட முத்துவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க கிருஷ் மயங்கி விழுந்த அந்த நேரத்திலேயே கிருஷோட பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து கடந்ததுங்க. அது யாருடைய ஃபோட்டோ தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யார் ஃபோட்டோன்னு கேட்க ரோஹிணியும் கிருஷும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அப்போவே எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, கிருஷுக்கு ரோஹிணிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. அதனால தான் கிருஷ்கிட்ட நான் அந்த மாதிரி பேச சொன்னேன். கிருஷை எப்போதுமே அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறத பற்றி பேசினா கண்டிப்பாக அவன் நம்ம கூட வருவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படி பேசினேன்னு சொல்ல இதை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அண்ணி நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல, நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு எங்கள் மீனாவும் அங்கே நின்றுட்டு இருக்க ரவிகிட்டையும் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறா இவ, எனக்கு என்ன சொல்கிறான்னு புரியலை, தலையே சுற்றுதுன்னு எங்கள் விஜயா சொல்ல இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. எங்கள் கிருஷ்கிட்ட நான் சொன்னேன், கிருஷ் நீ எப்போதுமே உங்கள் அம்மா கூட இருக்கணும்னா நீ உங்கள் அம்மா கிட்டே போய் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அவனும் நான் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே ரோஹிணி கிட்டே போய் பேசினான். அப்போவே இது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துட்டேன். ஒருவேளை நான் சொன்னதை நம்பாமல் இந்த வீட்டில் யாருமே நான் வெறும் வார்த்தையால் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன் இந்த ரோஹிணி கூட நிச்சயமாக அதை ஒத்துக்க போகிறதில்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி மீனா காட்டுறாங்க. முத்து இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, நீ எதுக்காக இப்படி பண்ணனி இப்போ எனக்கு புரியுது மீனா அப்படின்னு சொல்ல ஏன் மீனா முன்கூட்டியே சொல்லலைன்னு சொல்லி என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க நீங்களே கோவப்படுவீங்க, இந்த விஷயத்த சொன்னால் கோவப்பட்டு பேசுவீங்களே தவிர நிச்சயமாக இந்த பின்னாடி என்ன இருக்குது என்ன உண்மைன்னு நம்மளால் கண்டுபிடிக்காமலே போயிருக்க முடியும். இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ரோஹிணியால் தப்பிக்க முடியாது. சொல்லுங்க ரோஹிணி, பெத்த பையனே ஆண்டின்னு சொல்லி கூப்பிட வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ரோஹிணி இருக்குது, சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும், அவனை மிரட்டுறீங்க, காணாமல்
போயிடுவேன் அப்படி இப்படின்னு. கிருஷி தான் உங்கள் பையனு உங்களுக்கு சொல்லிக்கிறதுல அவ்வளோ அசிங்கமா என்ன? உண்மையை சொல்லியிருந்தா கூட உங்களை இந்த வீட்டுக்கு மருமகளை மாமாவே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆனால் உண்மையை மறைச்சி நீங்கள் மனோஜ் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. இல்லையே, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் சொல்கிற பொய் மட்டும்தான். உங்களால் பாதிக்கப்பட்டது இங்கே கிருஷோட பாட்டியோ கிடையாது, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தான் அப்படின்னு சொல்ல. ஆனாலும் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது கிருஷ் தான். சின்ன பையனை இந்த அளவுக்கு காயப்படுத்தி நோகடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ரோஹிணி முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆச்சரியமாகவும் இருக்க தான் செய்து. ரோஹிணியுடைய இந்த பித்தலாட்டமும் இனியோட ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு கிருஷால. வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே ரோஹிணியை போட்டு திட்டவும் செய்ய முத்துவும் மீனாவும் நாம் இதுக்கப்புறம் இந்த பார்லரம்மா அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ நடந்ததை எதையுமே மாற்ற முடிய போகிறதில்ல. ஆனால் இனி நடக்க போகிறது என்னன்றதை நாம் முடிவு பண்ணலாம். பேசாமல் கோர்ட்டுக்கு போகிறதான் சரியான தீர்வாக இருக்கும். ஏன்னா கிருஷ் மாதிரி ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறத என்னால் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு பொறுமையை போக முடியாது. என் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட மாதிரி இங்கே கிருஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். இனி எதுவாக இருந்தாலும் கோர்ட்டை முடிவு பண்ணட்டும். இந்த கிருஷ்க்கு யார் கூட இருக்க விருப்பமோ அவங்க கூட இந்த கிருஷ் இருக்கட்டும். ஒன்று பாட்டி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா பாட்டி கூட தனிமையாக இருக்கணும், இல்லை அம்மா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது இந்த கோர்ட் எடுக்கிற முடிவும் இந்த கிருஷி எடுக்கிற முடிவுமா தான் இருக்கும். நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே நம்ம முத்து சொல்கிறதான் சரின்னு இங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. பொய் சொன்னவங்களுக்கு என்ன தண்டனையோ அது கோர்ட்டு கொடுக்கட்டும். அதே நேரத்தில் கிருஷோட வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அது அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு இங்கே சொல்லிடுறாங்க. கோர்ட்டு மூலமாக இப்போ கிருஷ் வந்துட்டு முத்து மீனாவுக்கு தான் இங்கே வரவும் போகுது. ஏன்னா கிருஷ் இங்கே தான் அம்மாவுடைய நிலைமை அறிஞ்சும் அவங்களுடைய இந்த ஆட்டத்தை பித்தலாட்டத்தை அறிஞ்சும் கிருஷ் தான் அம்மா கூட இருக்கிறத விட முத்துமீனா கூட இருக்கணும்னு தான் நினைக்க போகிறாங்க. ஏன்னா எப்போதுமே அவங்க கூட இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு இங்கே உண்மையிலேயே கிருஷிக்கு தெரியவும் செஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான சீக்வன்ஸோட சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.